ஹலோ ஸ்வீடான்ஸ், வெல்கம் டு தி டேட்ஸ். இன்றைக்கி வந்துட்டு இன்ஷாட்டோட நியூவஸ்ட் வெர்ஷன் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதுதான் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். பட் இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. என்னென்ன நான் வந்து சொல்ல போகிறேன். பட் இதில் நான் சொல்லாதும் நிறையா இருக்குது. ஸோ கீழே பார்த்தீங்கன்னாவே நியூன்னு வந்திருக்கும். அதில் பார்த்தீங்கன்னாவே தெரியும். ஃபர்ஸ்ட் வந்து வீடியோ ஸ்டெபிலைசர். நான் வந்துட்டு நினச்சி கூட பார்க்கல, ரொம்ப சூப்பராக யூஸ் ஆச்சு எனக்கு. என்னோடய ப்ராடக்ட் வீடியோ வந்து எடுக்கிறப்போ ரொம்ப ஷேக்காக இருந்தது. பட் வீடியோ ஸ்டெபிலைசர் யூஸ் பண்ணுறப்போ ஃபுல் ஸ்டெபிலைசராக இருந்தது. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. இதில் வந்துட்டு என்னென்ன இந்த இதெல்லாம் வந்ததுன்னே எனக்கு தெரியாமல் போயிருக்கு. அந்த அளவுக்கு நான் வந்து இன்ஷாட் அதிகமாக யூஸ் பண்ணாமையே விட்டுட்டேன். உங்களுக்கே தெரியும், நான் வீடியோவே போட்டிருக்க மாட்டேன். அதனால தான். ஸோ உங்களுக்கு இப்போ வந்து வீடியோவில் ஹெச்டி எஃபெக்ட்டு, ஃபோட்டோவில் ஹெச்டி எஃபெக்ட்டு. ஸோ இதில் வந்து ஒரு சிலது மட்டும் நான் உங்களுக்கு வந்து ஷோ பண்ணுறேன். என்னென்னா இதில் பார்த்தீங்கன்னா நிறையா வந்திருக்கா. ஸோ வீடியோ ஸ்டெபிலைசருமே எனக்கு வந்துட்டு ஒரு அளவுக்கு ஓகேவாக தான் இருந்தது. ரொம்ப பிளராக இருந்தது, ஒரு அளவுக்கு பிளர் பண்ணிச்சு. பிளரில் உங்களுக்கு ஒரு அளவுக்குமே ஹெச்டியாக கொண்டு வர வச்சுது. தென் ஃப்ரீ ஸ்டைல் கொலாஜ். ஸோ இது பெருசாக ஒன்றும் இல்லை. ஸோ நார்மல் கொலாஜ் மாதிரி தான் இருந்தது, ஃப்ரீ ஸ்டைல். பட் நீங்கள் வந்து எப்போ போல் 9 இமேஜஸ் மட்டும்தான் ஆட் பண்ணுற மாதிரி இருந்தது. ஆட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இதில் வேறு எந்த ஆப்ஷன்ஸுமே உங்களுக்கு இல்லை. நீங்கள் வந்து இமேஜஸ்க்கு வந்துட்டு நீங்கள் வந்து பார்டர்ஸ் மாதிரி கொடுக்க முடியும், அவ்வளோதான். நார்மலாக நம்ம ஆட் பண்ணுவோம்ல, ஸோ அந்த மாதிரி ஆட் பண்ணுற மாதிரி மட்டும்தான் இருந்தது. ஸோ இதில் உங்களுக்கு வந்துட்டு பெருசாக எந்த டிஃப்ரென்ஸும் இருக்காது. பேக்ரவுண்ட் இமேஜ் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இமேஜஸோட சைஸஸ் சேஞ்ச் பண்ணலாம். ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி 9 இமேஜஸ் மட்டும்தான் ஆட் பண்ண முடியும். ஸோ இன்ஷாட்டில் எப்போவுமே இதுதான் ஒரு சின்ன இஷ்யூ. என்னென்னா இந்த கொலாஜ் ஆப்ஷனில் எல்லாத்துலேயுமே 9 இமேஜஸ் மட்டும் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது இல்லைன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னாவே தெரியும் பார்டர் இது. ஸோ நீங்கள் ஃபோட்டோஸ்க்கு வந்துட்டு பார்டர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ டெக்ஸ்ட்டுக்கு பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இதில் இருக்க பேக்ரவுண்ட் இல்லாமல் அந்த நம்ம ஓன் கஸ்டம் இது வந்துட்டு எப்பவும் நம்ம பண்ணுறது தான். ஸோ எனக்கு இதில் வந்து ஒரு புது வீடியோக்கான ஐடியா கிடச்சிது. ஸோ இந்த வீடியோ எடிட் பண்ணுறப்போ ஸோ அது போடுறேன். உங்களுக்கு முடிஞ்சால் போடுறேன். நல்லா வந்துச்சுன்னா அதையும் நான் வந்துட்டு போஸ்ட் பண்ணிடுவேன். நான் ட்ரை பண்ணிகிட்ருப்பேன். நல்லா வந்துச்சுன்னா நான் அப்போவே போடுவேன். பட் ஒரு சில டைம் வந்துட்டு என்னோடய ஃபோனே வந்துட்டு எனக்கு எதிராக சதி வேலை செய்யும். ஏன்னா நான் வந்துட்டு வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ண கட் ஆயிரும். அந்த மாதிரி இருக்கிறதுனால நான் வீடியோ அப்படியே ஸ்டாப் பண்ணி வச்சுருவேன். ஸோ இது பார்த்திங்கன்னா ஃபோட்டோவோட ஹெச்டி லுக்குக்கு என்ஹான்ஸ் பண்ணுது. ஸோ எனக்கு இதுவுமே பிடிச்சிருந்தது. ரொம்ப பிளர்ராக இருந்தது, எனக்கு ஓரளவுக்கு தெளிவாகவே காட்டுச்சு. இப்போ பாருங்கள், பிஃபோர் ஆஃப்டருமே இருக்குது. ஸோ ஆரோ இது பண்ணி காட்டுறேன். ஸோ உங்களுக்கு எந்தளவுக்கு தெரியுதுன்னு தெரியல. பட் எனக்கு வந்துட்டு ஒரிஜினல் இதில் எனக்கு நல்லாவே அந்த டிஃப்ரென்ஸ் காட்டுச்சு. எனக்கு வந்து வீடியோலேயுமே எனக்கு ஓரளவுக்கு டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுது. பட் உங்களுக்கு வந்து ரொம்ப அந்த ஹெச்டி எஃபெக்ட் உங்களுக்கு கிடைக்காது, ஹை டெஃபினேஷனில் கிடைக்காது. பட் அந்த பிளரெல்லாம் போய் உங்களுக்கு ஒரு அளவுக்கு சேஃபான ஃபோட்டோ மாதிரி கிடைக்கும். நான் வந்து கேரண்டியாக சொல்லுவேன். பட் எனக்கு பிடிச்சிருந்தது. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு வந்து ட்ரான்சிஷன் எஃபெக்ட்ஸ் வந்து ஒரு சிலது வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கலாம், ஷேக்கு 3D ஸ்பேஸ் எல்லாம் ரொம்ப முன்னாடியே வந்துருச்சு. 2 to 3 months முன்னாடியே வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். தென் இப்போ வந்து பிளர்ன்னு ஒரு ஆப்ஷன் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ பிளர் இதுவுமே வந்துட்டு உங்களுக்கு நார்மல் நல்லா இருந்துச்சு. இன்னும் வந்துட்டு அனிமேஷன்ஸு எஃபெக்ட்ஸ் எல்லாம் இன்னும் நிறையா கொண்டு வந்தாங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபாண்ட்டில் டெக்ஸ்ட் அனிமேஷன்ஸு, நார்மல் இமேஜ் அனிமேஷன்ஸ் எல்லாம் இன்னும் கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இன்ஷாட் வந்து இன்னும் எதெல்லாம் இது பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் ஏதாவது நினச்சிங்கன்னா அதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு வந்துட்டு நான் சொன்னதெல்லாம் தான் மெயின். தென் பார்த்தீங்கன்னா ஏஐ ஸ்பீச் இது எப்போ வந்துருச்சு, ஆனால் நிறைய பேத்துக்கு தெரியலை. நீங்கள் வந்துட்டு டெக்ஸ்ட்டை வந்து டைப் பண்ணால் போதும், உங்களோட வீடியோஸ்க்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு ஸ்பீச் வந்து ஜென்ரேட் ஆகி வந்துடும். நிறைய பேத்துக்கு இது தெரியலை. ஸோ அதுக்காக சொல்கிறேன். ஸோ அண்டு இதில் வந்து ஏஐ எஃபெக்ட் வந்து எதுவும் ஆட் பண்ணியிருக்காங்க. பட் நான் அதிகமாக யூஸ் பண்ணுறதில்ல. ஏஐ எஃபெக்டை நான் யூஸ் பண்ணுறதில்ல, அதனால் எனக்கு தெரியல. ஸோ யூஸ் ஆனவங்களுக்கு இது ஹெல்ப் ஆகும், யூஸ் பண்ணுறவங்களுக்கு ஹெல்ப் ஆகும். டெக்ஸ்டெல்லாம் எதுவும் இல்லை, ஃபில்டர் அதெல்லாம் எதுவுமே ஆட் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு வந்து ஆடியோவில் வந்து எஃபெக்ட்ஸ் ஆட் பண்ணியிருப்பாங்க, அவ்வளோதான். ஆனால் இந்த வீடியோ ஸ்டெபிலைசர், வீடியோ ஹெச்டி, ஃபோட்டோ ஹெச்டி எல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.